இது வந்து again 1.4 எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு சாப்டரில் 1.4 எக்ஸசைஸில் 9th சம் பார்க்க போகிறோம். இது நம்ம போடுற வீடியோவில் 5th இம்பார்ட்டன்ட் சம் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் சம் என்னென்னா ஃபஸ்ட் எக்ஸசைஸ் 1.1ல் 6th சம், அடுத்து 7th சம், அடுத்து எக்ஸாம்பிள் 1.3 ரொம்ப முக்கியம். அப்புறம் இந்த சாப்டரில் இது 1.1ல் இந்த 3 சம், அடுத்து இந்த 1.4 சாப்டரில் செகண்ட் சம் ரொம்ப முக்கியம். ஸோ 1 2 3 4 வீடியோஸ் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இது வந்து 5th இம்பார்ட்டன்ட் சம் இந்த ஃபஸ்ட்டு சாப்டரில். ஸோ அதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். இஃப் த ஃபங்க்ஷன் f is defined by f of x, அதாவது f of x அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனை நம்ம சொல்லும்போது அதில் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா x plus 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ x plus 2 implies அதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா x என்னன்னா x is greater than 1, அதாவது எக்ஸோட வேல்யூஸ் என்னன்னா கிரேட்டராக இருக்குமா, எதை விட 1 விட கிரேட்டராக இருக்குமா. அப்போ என்னென்ன 2 3 4 5 இது எல்லாமே. ரெண்டாவது 2 இருக்குது, வேர் if -1 less than or equal to x less than or equal to 1 அப்படின்னு போட்டுக்கணும். இது செகண்டு. அடுத்து தேர்டு x -1 if -3 less than x less than -1. இது வந்து -1லேருந்து 1க்குள்ளே என்னென்ன நம்பர்ஸ் வருது அப்படின்றத இங்கே எடுத்துக்கணும். ப்ளஸ் இந்த ஈக்குவல் டு சைன் இருக்கிறனால -1ஐயும் எடுத்துக்கணும், நம்ம 1ஐயும் எடுத்துக்கணும். அதுக்கு தான் இந்த ஈக்குவல் சைனோட மீனிங் அது. ஓகே, பட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவல் டு சைன் இல்லை. ஸோ எக்ஸ் எதுக்குள்ளே வருதான், இந்த -3லேருந்து -1க்குள்ளே வருதான். ஸோ இது ரெண்டுத்துக்குள்ளே இருக்கிற நம்பர் வந்து வெறும் -2 மட்டும்தான் இல்லையா. ஸோ -3லேருந்து -1க்குள்ளே இருக்கிற நம்பர் வந்து -2 மட்டும்தான், அதை மட்டும்தான் எடுக்கணும். ஆனால் இந்த நம்பரையும் நம்ம எடுக்கக்கூடாது, ஏன்னா இங்கே ஈக்குவல் டு போடலை, ஆனால் இங்கே போட்டிருக்காங்க. அதனால இங்கே -1ஐயும் எடுத்துக்கணும், 1ஐயும் எடுத்துக்கணும். இதுக்கு நடுவில் இருக்கிற நம்பர்ஸ்ன்னு பார்த்தா 0. ஸோ இதோட ஆன்சர் வந்து -1 0 1. இது வந்து 1க்கு முன்னாடி இருக்கிற நம்பர்னு பார்த்தா நம்மளுக்கு என்னென்ன நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கணும். ஸோ எக்ஸோட வேல்யூ என்னமா, 1 விட பெரிய நம்பர் 2 3 4 5 அது எதுனாலும் இருக்கலாம் அப்படின்றது தான் இந்த எக்ஸோட வேல்யூ. ஸோ நம்ம இதுக்கு கண்டுபிடிச்சிட்டோம், இந்த நம்பருக்கு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இப்போ சம்முக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னு பார்ப்போம். ஸோ கொஷின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வேல்யூஸ் கேட்குறாங்க. என்ன வேல்யூஸ் அப்படின்னு பார்த்தா f of 3யோட வேல்யூஸ் கேட்குறாங்க. அடுத்து f of 0வோட வேல்யூ என்ன, f of -1.5வோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க, f of 2 ப்ளஸ் f of -2வோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இதுதான் அந்த கொஷின். இதோட வேல்யூ f of 3னா இதோட கொஷின் என்னன்றது தான் இந்த அவங்க கொடுத்துருக்கிற இந்த க்ளூவை வச்சு தான் நம்ம f of 3 கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயுமே அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதில் இருந்து தான் கொஷின் ஆரம்பிக்கணும். ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு கிவன்னா இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ். ஸோ கிவன்ன்றது போட்டு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து எழுதணும். என்ன எழுதணும், f of x போட்டிருக்கோம். ஸோ x + 2ன்னு போட்டுட்டு ஃபஸ்ட்டு அங்கே என்ன க்ளூ கொடுத்துருக்காங்கன்னா x greater than 1. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம், greater than 1னா 1க்கு மேலே உள்ள நம்பர்ஸ், அதாவது 2 3 4 5 அந்த மாதிரி எது அவங்க வந்து என்ன எண்ட் பாயிண்ட்டுன்னு கொடுக்கல. ஸோ ஜென்ரலாக 1க்கு மேலே உள்ள நம்பர்ஸ்ன்றனால நம்ம 2 3 4 5 எல்லாமே பிளாட் பண்ணி வச்சுருக்கோம் ரெடியாக. ஸோ இதுதான் இந்த ஈக்குவேஷனில் நம்மளுக்கு கனெக்ட் ஆகிற விஷயம் எக்ஸ்ன்னு பார்த்தா இதுதான். அடுத்து 2 கொடுத்துட்டு if x is equals to அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, -1 less than or equal to இல்லையா. இந்த இது நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருந்தது என்னது, -1 0 1 இதை தான் நம்ம கண்டுபிடிச்சோம். அதாவது இது ரெண்டுத்துக்குள்ள நம்பர் ப்ளஸ் இந்த ஈக்குவல் டு இருக்கிறனால இதையும் சேர்த்துக்கணும் நான் சொல்லியிருந்தேன். அதனால தான் இந்த நம்பர்ஸ் வருது -1 0 1. ஸோ லாஸ்ட் வந்து x -1னோட
ஃபார்முலா நம்ம போடும்போது அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கணும் அப்படின்னா -2 இருக்கணும். அதை நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சி வச்சிடணும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ள நம்பர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ -2 மட்டும்தான். இது ரெண்டுத்துக்கு நடுவில் வேறு நம்பர்ஸ் எதுவுமே கிடையாது. இங்கே ஈக்குவல் டு இல்லாதனால இந்த ரெண்டு நம்பரையுமே நம்ம எடுக்க முடியாது. ஸோ லாஸ்ட்டோட ஆன்சர் வந்து -2. ஸோ கிவனு இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற க்ளூஸ். இது மூணுமே நம்ம எழுதிட்டோம். இந்த க்ளூஸ் எழுதிட்டோம். டு ஃபைண்ட் ரெண்டாவது நம்ம கண்டுபிடிக்க ஃபஸ்ட்டு கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்றது எழுதணும். இதுக்கெல்லாம் மார்க்ஸ் உண்டு. ரெண்டாவது டு ஃபைண்ட் என்ன கேட்குறாங்க அப்படின்றத எழுதணும். என்ன கேட்குறாங்க? f(3)லேருந்து கொஷின் கேட்குறாங்க. ஸோ என்ன கேட்குறாங்களோ அதிலேருந்து ஆரம்பித்தா தான் நம்மளுக்கு சம்மு மூவ் ஆகும். ஸோ f(3) கேட்குறாங்க. இதை இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா, இது எதுக்கு கொடுத்துருக்காங்க, இதோட இதை எப்படி லிங்க் பண்ணணும் அப்படின்னா, இப்போ f(3) கேட்குறாங்கன்னா இந்த 3 நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரில் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இதில் இருக்கா, இதில் இருக்கா, இதில் இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ இதில் தான் இருக்குது, அதாவது இந்த 3ல் தான் இருக்குது இந்த 3. ஓகே, அப்போ இதோட கொஷின் என்னன்னா x+2 அப்படின்றத நம்ம எடுத்து எழுதணும். ஓகே, ஸோ இந்த 3ல் இருக்கிற கொஷின் என்னது x+2ன்னு போட்டுட்டு இப்போ இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல நீங்கள் 3யை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல 3 போட்டுக்கோங்க, +2 போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இது ரெண்டுமே நம்பர்ஸ் வந்துடுச்சு. ஸோ 3 + 2 5, அவ்வளோதான். ஸோ f(3)யோட வேல்யூன்னு பார்த்தா 5. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சம் அவ்வளோதான், நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து என்ன கேட்குறாங்க? f(0) கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரியே இதுக்கு இப்போ இதில் நம்ம எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும்னா, இந்த 0 இது மூணுத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா இங்கே இருக்குது 0. ஸோ இதோட கொஷின் ஜஸ்ட் 2, அவ்வளோதான். இதுக்கு வந்து இந்த எக்ஸ் இருந்தால் அதில் சப்ஸ்டியூட் பண்ணுற வேலையெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஜஸ்ட் x2 அதை எடுத்து அப்படியே போட்டோம். ஸோ f(0)வோட வேல்யூ 2 அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்து மூணாவது கொஷின் என்ன கேட்குறாங்க? f(-1.5) அப்படின்றது தான் தேர்டு கொஷின். ஸோ இப்போ இது வந்து டாஸ்க். ஏன்னா 1.5 எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அது மைனஸில் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணுன்னா இது மூணுத்தில் பசங்க பார்ப்பாங்க. இது எல்லாமே ஹோல் நம்பர்ஸாக இருக்கே, இதில் வந்து 1.5 இல்லையே அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ ஜென்ரலாக நம்மளுக்கு ஒரு க்ளூ என்னென்னா, இந்த -1 1.5 அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா தோ இருக்குது, மைனஸ் இருக்குது. ஸோ இதுலேயும் மைனஸ் இருக்குது. ஆனால் 1.5ன்றது இன்னும் இந்த பக்கம் வரும். அப்போ அதில் கிடையாது, இதில் தான் நம்ம செக் பண்ண போகிறோம். எப்படின்னா, ஸோ மைனஸ் வரும்போது நம்மளுக்கு வந்து கிராஃப் எப்படி போடுவோம்? ஃபஸ்ட்டு நடுவில் சென்டராக 0 போட்டுக்கோங்க. இந்த பக்கம் +1, இந்த பக்கம் -1 இல்லையா? இதுதான் நம்ம யூஸ்வலாக போடுவோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் +2, இந்த பக்கம் -2, இந்த பக்கம் +3, இந்த பக்கம் -3. இப்படி தான் நம்ம கிராஃப் வரைவோம். ஸோ இந்த கொஷினில் தேர்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, -3லேருந்து -1க்குள்ள நம்பர். ஸோ -3 இங்கே இருக்குது, -1 இங்கே இருக்குது. ஸோ இதுக்குள்ளே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்மளை எக்ஸாக கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ -2 மட்டும்தான் இருக்குது, அதனால் நம்ம -2ன்னு எடுத்து போட்டிருந்தோம். ஆனால் இதில் இன்னொன்று விஷயம் இருக்குது. இப்போ -1னா இந்த ரெண்டுத்துக்கும் -1க்கும் -2க்கும் நடுவில் -1.5ன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? ஸ்கேல் வச்சு நீங்கள் பார்க்கும்போது தெரியும். அதே மாதிரி -2லேருந்து -3க்குள்ளே நடுவில் என்ன இருக்கலாம்? -2.5 இல்லையா? ஸோ -2னா -1னா -1.1, -1.2, -1.3, -1.4, -1.5. அப்புறம் -1.6, -1.7, -1.8, -1.9, -2 அந்த மாதிரி வரும். அப்போ -1.5 இதுக்குள்ளே தான் இருக்குது. -1லேருந்து -3க்குள்ளே தான் அந்த -1.5 இருக்குது. ஸோ அது எந்த ஈக்குவேஷன்னா அது லாஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ லாஸ்ட்டோட ஆன்சர் என்னது? -2. இந்த மாதிரி தான் இந்த இதை கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ -1.5 எங்கே இருக்குதுன்னு பார்த்தா இதோட ஈக்குவேஷனில் தான் இருக்குது. இந்த எக்ஸ்பிளனேஷன் தான் இப்படி நான் ட்ரா பண்ணி காமிச்சேன். ஸோ -1.5 இங்கே இல்லையேன்னு பார்க்கக்கூடாது, அது இங்கே தான் இருக்குது. ஸோ இதோட கொஷின் வந்து நம்மளுக்கு x-1. ஸோ x-1ன்றதை போட்டேன். ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த ஃபஸ்ட்டு சம் மாதிரி இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல இந்த -1.5 நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ -1.5, இந்த மைனஸ் அகெயின் -1 வருது. இது எப்படி பண்ணுறதுன்னு சில பிள்ளைங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், நான் அது கூட போடுறேன். ஸோ -1.5 போட்டோம், அப்புறம் -1 போட்டோம். மைனஸ் அண்ட் மைனஸ் என்ன வரும்? ப்ளஸ் வரும். ஸோ அப்போ நம்ம இதை ப்ளஸ் பண்ண போகிறோம். ஸோ 0.5 அப்படியே 0.5 போட்டுக்கோங்க. 1 + 1 2 வரும். ஆனால் மைனஸும் ப்ளஸ் தான், நம்ம ப்ளஸ் பண்ணிட்டோம். ஆனால் பிக்கர் நம்பரோட சைன் போடுவோம். இதெல்லாம் சின்ன கிளாஸில் படித்தது தான். ஸோ பிக்கர் நம்பருன்னு பார்த்தா இதுதான் பிக்கர் நம்பர், அதோட சைன் வந்து மைனஸ். ஸோ அதனால -2.5.
ஸோ அதனால தான் மைனஸ் 2.5 வருது. ஸோ மைனஸ் 1.5ஓட ஆன்சர் என்னன்னு பார்த்தா மைனஸ் 2.5. ஸோ இதோட இந்த தேர்ட் இக்குவேஷனோட ஆன்சர் முடியுது. இதுதான் இதோட தேர்ட் ஆன்சர். ஃபோர்த் ஒன் வந்து ரெண்டு சப்டிவிஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. அதாவது எஃப் ஆஃப் 2 கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அதோட வேல்யூ, ப்ளஸ் எஃப் ஆஃப் மைனஸ் 2ஓட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த ரெண்டு வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டு இதை ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதை வந்து ஃபுல்லாக அப்படியேவும் போடுவாங்க, பட் எல்லாத்துக்கும் அப்படி போட வரும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இவ்வளோ நேரம் நான் எப்படி சொல்லி கொடுத்தனோ தனித்தனியாக, அதே மாதிரி எஃப் ஆஃப் 2 தனியாக கண்டுபிடிச்சிட்டு எஃப் ஆஃப் மைனஸ் 2 தனியாக கண்டுபிடிச்சிட்டு நம்ம அதை ஆட் பண்ணால் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணுறதுனா, ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் 2 பண்ணுறோம். ஸோ எஃப் ஆஃப் 2 அப்படின்னும் போது இந்த 3 விஷயத்தில் எஃப் ஆஃப் 2 பண்ணும்போது 2 இப்போ இதில் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். அப்படி தான் நம்ம சம் மூவ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ 2 வந்து இதோ இங்கே இருக்குது, ஃபஸ்ட்டு லைன்லேயே இருக்குது. ஸோ அதோட கொஷின் என்ன, எக்ஸ் ப்ளஸ் 2. அப்போ அந்த கொஷின் எடுத்து நம்ம இங்கே எழுத போகிறோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2 போட்டுட்டு இப்போ இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல இந்த 2, அதாவது இந்த 2 வந்து சூஸ் பண்ணும். இதில் நான் எங்கே இருக்கணும், எந்த கொஷின் எனக்கு வேணுன்றதை அது சூஸ் பண்ணும். அந்த மாதிரி நம்ம நினச்சிக்கணும். ஸோ 2 இங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது, ஸோ நான் இந்த கொஷினை சூஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்கணும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2 போட்டுட்டு எக்ஸ் இருக்கிற இடத்துல இந்த 2வை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 2 போட்டாச்சு, இந்த ப்ளஸ் 2 அப்படியே வரும். இப்போ 2 + 2 வந்து 4. ஸோ எஃப் ஆஃப் 2ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், விச் இஸ் 4. அண்ட் இப்போ எஃப் ஆஃப் மைனஸ் 2ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அகெயின் இப்போ மைனஸ் 2 வந்து சூஸ் பண்ணோம் என்னோட கொஷின் எது அப்படின்ட்டு. ஸோ மைனஸ் 2 இதில் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ அதோட கொஷின் என்னவாக இருக்கும், எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு இருக்கும். ஸோ எக்ஸ் மைனஸ் 1 போட்டாச்சு. இப்போ இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் 2வை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ மைனஸ் 2 அண்ட் அகெயின் இந்த மைனஸ் 1 வரும். ஸோ மைனஸ் 2வும் மைனஸ் 1ம் மைனஸ் 2 அண்ட் மைனஸ் 1 மைனஸும் ப்ளஸ். ஸோ அதனால் நான் ப்ளஸ் பண்ணுறேன். 2 + 1 3. ஆனால் பிக்கர் நம்பரோட சைன், ஸோ அந்த சைனை போடுறேன், விச் இஸ் -3. ஸோ அதனால் எஃப் ஆஃப் மைனஸ் 2ஓட வேல்யூ வந்து -3 அப்படின்னு அர்த்தம். இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நான் அப்படியே எடுத்து எழுதுறேன். எஃப் ஆஃப் 2 ப்ளஸ் எஃப் ஆஃப் மைனஸ் 2 போட்டாச்சு. இப்போ இந்த எஃப் ஆஃப் 2ஓட ஆன்சர் 4 வந்ததை நான் போட்டேன். அடுத்து எஃப் ஆஃப் மைனஸ் 2ஓட ஆன்சர் -3 போட்டேன். 4ல் -3 போச்சுன்னா 1. ஸோ இந்த ஃபோர்த்தோட ஆன்சர் வந்து 1. ஸோ இதோட இந்த 9th சம் க்ளோஸ் ஆகுது. ஓகே, தேங்க்யூ.